ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான். இது எப்படிப்பட்ட ரிவெஞ்ச்னா, இது வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க எடுக்கிற ரிவெஞ்ச். பேரண்ட்ஸால இந்த டோட்டல் ஹீரோயின் லைஃபே வந்து டோட்டலாக அப்படியே வந்து மாறுது. ஸோ அவள் எப்படி வாழ வேண்டிய ஹீரோயின் அப்படியே டோட்டலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. இதை ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறக்கும். அந்த 2 குழந்தையும் அட் எ டைம்ல மாத்தி வைக்கிறாங்க. எதனால மாத்தி வைக்கிறாங்கன்னா, தான் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சு துரோகம் பண்றாரு. ஸோ அந்த மிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அப்படியே மாத்தி வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ மாத்தி வைக்கிறாங்களா, இவங்க ரொம்ப நல்லவங்களா இல்ல இந்த மிஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்களா அவங்க நல்லவங்களா? ஏன் ஹீரோயின் லைஃப் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு காட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாரு? அப்புறம் ஹீரோ எந்த இடத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்றான், ஹீரோ வந்துட்டு எப்படி வந்து ஹீரோயினை காப்பாத்துறான் அப்படிங்கிறதான் நான் விஷயமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. 2 குழந்தை பிறந்திருக்கு. ஸோ 2 குழந்தையுமே க்ளீன் பண்ணி வச்சு அவங்கள்ட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வச்சிருக்காங்க. கீழே வந்து அவங்க பேர், அவங்க ஃபேமிலி பேர்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நர்ஸும் ஒரு குழந்தைய வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் சொல்றாங்க, இந்த குழந்தை பாரு ஒரு மில்லியனருக்கு பிறந்திருக்கு, பணக்கார வீட்டு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு, சரி அந்த குழந்தை யாரோட குழந்தை அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி வந்துட்டு ஐ திங்க் விபச்சாரம் பண்றவங்க போல, அவங்களுக்கு பிறந்திருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுது. கரண்ட் போனோடனே இந்த 2 நர்ஸ் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்க போறாங்க. இன் பிட்வீன்ல ஒரு ஆள் வந்து இந்த 2 குழந்தையும் வந்து மாத்தி வச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பி நர்ஸ் இந்த குழந்தைய வந்து எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பணக்கார வீட்டு குழந்தைய எடுத்திருப்பாங்கல்ல, அப்படியே மாறி இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது, நான் ஃபர்ஸ்ட் கையில வச்சிருந்தது இந்த குழந்தை கிடையாது, இது அப்படியே மாறின மாதிரி இருக்கு சொல்லும்போது நர்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க. அதான் காலில் டேக் இருக்குல்ல, அந்த பணக்கார குழந்தை காலில் வந்து ஒரு டேக் இருக்கும், அதுவும் கோல்டில் போட்டிருக்கோம். இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பணக்கார குழந்தைய வந்துட்டு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜிட்டு. ஸோ ஜிட்டு தான் அவங்க குழந்தைய வந்துட்டு அழைச்சிட்டு வராங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க வந்துட்டு இறங்குறாங்க. நிறைய சர்வெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிற நானி எல்லாருமே வந்துட்டு அவங்க வந்து வர வைக்கிறாங்க. அங்கே ஒரு பிஸ்னஸ் 2 மேன் இந்த கம்பெனியோட டைப் பண்ணுறவங்க இருக்காங்க. என்ன இந்த லேடி வந்துட்டு ஹஸ்பண்டே இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆயிட்டா, இதை வந்துட்டு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இன்னொருத்தர் சொல்றாரு, இப்போ என்ன நம்ம வந்துட்டு அவங்க கூட கம்பெனி டைப் வச்சிருக்கோம், அவங்க குழந்தை எப்படி பிறந்தா என்ன, நம்ம அதை பற்றி பேச வேணாம், நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களுக்கு, அவ்வளோதான் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்களா. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த குழந்தை யாருக்கு பிறந்தான்னு, இந்த குழந்தை பணக்கார வீட்டு குழந்தை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. பங்களாக்குள்ள இந்த குழந்தை போகும்போது வெளியேந்து ஒருத்தர் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து சிட்டுங்கிறவங்க வந்துட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களும் கொஞ்சம் ஏக்கமா தான் உள்ளார பார்த்துட்டு பெருசா கண்டுக்காம உள்ளார போறாங்க. ஸோ இங்க திருப்பி இந்த 2 பேர் பிசினஸ் மேன் இருக்காங்க, அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஜிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பையன் கூட வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு லவ் வந்திருக்கு. அந்த பையனுக்கு பிறந்த குழந்தை தான் இது அப்படின்னு பேசுறாங்க. அந்த ஆள் தான் வெளியே நின்று பாக்குறாருன்னு தெரியல. ஸோ பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இன்னொரு குழந்தையோட அம்மா வந்துட்டு விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா, அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்கன்னா, இப்போ இந்த குழந்தை வந்துட்டு அனாதாசிரமத்தில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நர்ஸ் தெரிஞ்சு, இந்த குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது, பாவம் இல்லை, சரி இதுக்கப்புறம் வாழ்க்கையை நீ ஃபைட் பண்ணி வா, ஏன்னா ஒரு அனாதாசிரமத்தில் சேர்த்துருந்தா அங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வரணும், தனக்கு தனக்கு தானே தானே பார்க்கணும், ஒரு பேரண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, ஸோ போராடி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய காட்டுறாங்க. இதுதான் ஆக்சுவலி பணக்கார வீட்டு குழந்தையே. இப்போ அந்த குழந்தைய மாற்றி வச்சானா இந்த குழந்தை வந்துட்டு அனாதாசிரமத்திற்கு போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஸ்நாக்ஸ் இருக்கும். வரவங்களாம் வந்து கொடுத்துட்டு போவாங்கல்ல, எல்லா குழந்தைக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க தன்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஹீரோயின் ஸ்நாக்ஸை பொறுக்கே போகும்போது பிச்சு கீழே விழுந்துருமா. ஹீரோயின் பாவமா இருக்கும். ஹீரோயின் பேர் வந்துட்டு பாய். சோப்பா என்ன பண்ணுறேன்னா கீழே விழுந்த ஸ்நாக்ஸை கூட எடுத்து சாப்பிட்றா. அவள் எப்போவுமே வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காட் கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்களாம் இல்லாதவங்க வந்துட்டு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ண வருவாங்க. ஸோ என்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு தான் இருப்பா பாய். ஆனால் எப்போதும் வந்துட்டு வரவங்க எல்லாம் வந்துட்டு வேறு வேறு குழந்தையும் செலக்ட் பண்ணிட்டு போவாங்களா. அப்போ பாய் பின்னாடியே போயிட்டு ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்ன ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா இவளுக்கு ஆஃப் அண்ட்ல இருக்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ எப்பவுமே வந்து காட்டு கேட்டு இருப்பான், எனக்குன்னு அம்மா வேணும், அப்பா வேணும், ப்ளீஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வருவாங்க. இங்கே வந்து ஹீரோயின் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடும் பாய்க்கு. அவங்க வந்துட்டு ஹாப்பியாக அவங்க கூட போகும்போது இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பா. அந்த வீட்டோட மேடு தான் வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. வந்தோடனே வந்துட்டு மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இறங்கி வரும்போது நம்ம ஹீரோயின் பாப்பா, இன்னும் இவ்வளோ அழகான அம்மாவா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வந்து பாப்பால. பாய் ஓடி போயிட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மான்னு ரொம்ப ஆசையா பேசுவான். ஃபர்ஸ்ட் நீ இந்த அம்மான்னு சொல்றது ஸ்டாப் பண்ணு, உன்னை எதுக்கு இங்கே அழைச்சிருக்கேன்னு தெரியுமாங்கும் போது, நீங்க இதுக்கப்புறம் இந்த அம்மாவா இருக்க போறீங்க, நீங்க தான் வளர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. டக்குன்னு சீச்சி அருவருப்பா இருக்கு, நீ வந்துட்டு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அது அழுக்கா இருக்கேன். அந்த வேலைக்காரங்க வந்துட்டு என்னம்மா இந்த மாதிரி பண்றீங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஆஃபன்லேருந்து வந்திருக்கு, ஒரு ஏக்கத்துல இந்த மாதிரி பேசுது, நீங்க என்ன பிடிச்சி தள்ளி விடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஹீரோயின் போயிட்டு பக்கத்துல உட்காருவாளா, ரொம்ப ஆசையா வந்து உட்காருவா. ஏ எதுக்கு சோஃபால உட்கார, ஒழுங்கு மனதை கீழே உட்காருன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க.
என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். உன்னை வந்து தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு உன்னை ஒன்றும் குழந்தையா ஹைஃபையா வளர்க்கலாம், தத்தெடுக்கல. இங்க ஒரு சர்வெண்ட் தேவைப்படுது. அதான் நீ வந்துட்டு இங்க வீட்டு வேலை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு வந்துட்டு நான் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், எல்லாமே பார்க்குறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவா. அவளுக்கு வந்துட்டு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் மட்டும்தான். நான் கண்டிப்பா பண்ணுவேன் அம்மா அம்மாங்குவாள். என்ன சும்மா சும்மா அம்மா அம்மாங்கிற, 4 பேர் வர இடத்துல என்ன அம்மா அம்மாங்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது, மேடம் அப்படின்னு மட்டும் கூப்பிடு, என்ன அம்மாலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் ஓகேம்மாங்குவாளா. திருப்பி வந்து இவனுக்கு கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்கா சொல்றேனே, நீ வந்து வீட்டுக்கு வேலை பார்க்க மட்டும் தான் வந்திருக்க, யாரும் நினைச்சு நான் அம்மான்னு கூப்பிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் இவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே மட்டும் பாய் போட்டு ஒரு பெட் மாதிரி போட்டிருப்பாங்க. இவளுக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு ரூம், எனக்குன்னு அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா வீடை கூட்டுறது, வீடை துடைக்கிறது, வீட்டுல இருக்க ஒற்றை அடிக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பா. இவங்களோட பேர் வந்துட்டு மீசா, மெஸ்ஸின்ட்டு மீசா வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்கலாம் வந்துட்டு பேசிப்பாங்க. என்ன இந்த மேடம் வீட்டில் இவ்வளோ சர்வெண்ட் இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பர்டிகுலராக அந்த பொண்ணு பேர் சொல்லி அந்த பொண்ணை தான் வந்துட்டு வளர்க்கணும்னு சொன்னாங்க, சம்திங் ராங் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த மேடம் பைத்தியமே ரூமில் வந்துட்டு இறந்து போன அந்த ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்து ஏதோ ஆவியாக வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு காசி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் டேபிளில் வச்சு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா, நான் வந்துட்டு உன் பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, மாற்றி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு இவங்க தான் ஆளை அமிச்சு சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு 8 வருஷமா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆளை மாற்றி விட்டு குழந்தைய மாற்றி விட்டுருப்பாங்க. ஒரு விபச்சாரம் பண்ணுறவங்க அவங்களோட குழந்தை மாற்றி இங்கே வந்து நம்ம ஹீரோயின் குழந்தைய மாற்றிருப்பாங்க. அவ வந்துட்டு அந்த மிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல ஜிட்டு, அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களோட குழந்தை எல்லாமே வேற குழந்தை வளர்ற மாதிரியும் இவ்வளோ சின்ன வயசுல இருந்தா ஹாஸ்பிட்டலில் போட்டுருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். இப்போ வீட்டில் வேலைக்காரையும் தத்தெடுத்து வந்துட்டு வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஃபோட்டோட பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் தான் கேட் விட்டு வெளியே நின்றுப்பார்ல, அவர் தான் ஹஸ்பண்ட் போல. அப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கிளாஸ் சவுண்ட் கேட்கும். இவங்க போய் வெளியே போய் பார்ப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவானா, பால் கொண்டு வந்திருப்பா. இவங்க கத்தி கத்தி பேசுறத பார்த்து பயந்துருப்பா. என்ன பேசியிருப்பாங்கன்னா இவளுக்கு காதில் விழாது. கீழே வந்து கிளாஸ் போட்டோன்னுமே என்ன நடக்குது, அப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கா, நீ ஒட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீசா வந்து திட்ட ஆரம்பிப்பாங்களா. ஒன்றும் இல்லைம்மா இல்லைம்மா, நான் அதெல்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் வந்து ஏதோ சவுண்டாக இருந்துச்சு அந்த பைக்கில் கீழே போட்டேன் கிளாஸு, நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வச்சு அடிச்சு விட்ருப்பாங்க போல. கீழே இருக்க வேலைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அம்மா ஏன் இந்த மாதிரி நடிக்கிறாங்க, அவங்க என்னை பாசமாக தெத்து வரலையான்னு சொல்லிட்டு அழுவாளா. அப்போ வந்துட்டு இந்த பருமா, நீ வந்துட்டு ஏன் நீ அவங்களுக்கு போய் பால் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்துட்டு பண்ணாத, நீ அங்கே போவாத, நான் வந்துட்டு எதுவுமே காதலெல்லாம் வாங்கலை, நான் ஜஸ்ட்டு போய் நின்று அவங்க கத்துனாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு பொண்ணு வந்து அழுவமா. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அவங்களுக்கே ஒரு மாதிரி தனியாக பேசிட்டு இருப்பாங்க போது அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை கேட்டுமே வருத்தப்படுவா ஹீரோயின். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் முன்னாடி, இன்னைக்கு நான் யாரை திரும்ப பார்க்க போகிறேன், அதான் அந்த மிஸ்ட்ரஸை வந்துட்டு பார்க்க போகிறேன், அவள் வந்திருக்கானா உன்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜிட்டு வந்துட்டு பார்க்க வராங்க. ஜிட்டு பெரிய கம்பெனியை தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்க அவங்கள்ட்ட வந்துட்டு இவங்க ஒரு கம்பெனி மூலயமா ஒரு கான்ட்ராக்ட் போடுறது மாதிரி வந்திருப்பாங்க. இவங்களுமே பணக்காரங்க தான், இந்த மிஸ்ஸாங்கிறவங்களும் பணக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு இவங்க கூட டீல் பண்ணுறதுக்கு வருவாங்க. இவங்களோட சேர்ந்து குடும்பத்தையே கவுக்கத்தான் இவங்க பிளானே. ஸோ இவங்களுக்கு ஜிட்டுங்களுக்கு தெரியாது, ஜிட்டு முன்ன பின்ன வந்துட்டு எக்ஸ் லவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்க பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவ என்ன பணக்காரியா இருக்கா, ரிச்சா இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு கால் கையெல்லாம் அமுத்தி விட்டோமாமான்னு சொல்லிட்டு பாய் போய் அமுத்திட்டு போவாளா. இவங்க ஆல்ரெடி கோவத்துல இருப்பாங்களா, புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ணாதானே சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து அந்த கோவத்தை வந்துட்டு ஹீரோயின் மேல வந்து காட்ட பார்ப்பாங்களா. அங்க இருக்க வேலைக்காரங்களாம் வந்து டக்குன்னு பிடிச்சி வச்சிருவாங்க. ஹீரோயினை வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. இவ கோவமா வந்துட்டு பாப்பா, தான் ஹஸ்பண்ட் கூட பார்த்துட்டு கோவமா வந்து கத்திட்டு இருப்பாளா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அழுதுட்டு இருப்பா. சின்ன பொண்ணா இருக்க ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருப்பா, பயந்த மாதிரி இருப்பா. நெக்ஸ்ட் ரூமுக்கே வந்துட்டு இந்த மிஸ்ஸா வருவாங்க. வந்துட்டு எப்படி இருக்க, உனக்கு சிக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே வந்து எனக்காக வந்தீங்களா, என்னோட அக்கறை என் மேல அக்கறையா வந்துட்டு என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து கேட்பான். ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிப்பான். நான் உங்க மேல கோவமா இல்லை, நீங்க ஏதோ ஒரு கோவத்துல என்ன அடிச்சிட்டீங்க, நான் வந்து ஏன் உங்க மேல கோவப்பட போறேன், ப்ளீஸ் என்னை திருப்பி போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியிலே போட்டுறாதீங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுவாளா. ஃபர்ஸ்ட் அம்மா அம்மாங்கிறத வந்து நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்லயே வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரியும் படிக்கவும் வைப்பாங்க. அவ ஸ்கூலுக்கும் போய் படிச்சுப்பா, வீட்டுக்கு வந்து இந்த மிஸ்ஸா கால் அழுத்தி விடுறது, தலை அழுத்தி விடுறது, அப்படி எரிப்புடி வேலைலாம் பார்த்துட்டு இருப்பா. இப்படியே ஒரு 14 வருஷம் ஓடிடுவாங்க. 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெரிய பொண்ணா வந்திருப்பா, கிராஜுவேட், ஒரு டிகிரியும் வாங்கிடுவா. லாயருக்கு ஐ மீன் நர்ஸ்க்கு படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நர்ஸ்க்கு படிச்சுட்டு வரா. வீட்டில் இருக்கவங்க வேலைக்காரங்க எல்லாருக்குமே ஹீரோயின்னா ரொம்ப இஷ்டம். பையன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்டைலாக போயிட்டு அவங்க அம்மாவை தான் பார்க்க போவான்.
அவங்க அம்மா இன்னுமே வந்துட்டு இவளை ஒரு வேலைக்காரியா மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வணக்கம் வச்சுட்டு கிராஜுவேஷன் ஆனது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ பேச்சுலர் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு நீ என்ன வெளியே போய் வேலை பார்க்க போறியா, அதுக்கெல்லாம் நான் படிக்க வைக்கல, நீ என் வீட்டில் தான் இருக்கணும், நீ என் வீட்டில் சர்வெண்ட் தெரியும்ல, நீ காலத்துக்கும் என் வீட்டில் இருந்து என்னை பார்த்துக்கணும், அதுக்காக தான் உன்னை அடாப்ட் பண்ணும்போது எனக்கு தெரியுமா, நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்கா. அம்மா பேச்சை தான் கேட்குறாளே, ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இவங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். அட்லீஸ்ட் அந்த அளவுக்காச்சும் இது விட்டுருக்கு இந்த பொம்பளை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் நடக்க போது அங்கெல்லாம் வந்து ஹை சொசைட்டி பீப்புள் தான் வருவாங்க. ஒழுங்காக வந்து மேனஸோட நடந்துக்கோ, என்னை வந்துட்டு எம்பாரசிங்காக ட்ரீட் பண்ண வச்சிடாதுன்னு சொல்லுவாங்களா. ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா கூட வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ்லாம் இவங்க இருப்பாங்க. அங்கே பணக்கார வீட்டு பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்தோடனே வந்துட்டு மிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் இன்னுமே அழகாக இருக்கீங்கன்ட்டு அங்கே இருக்க சின்ன பொண்ணுங்க எல்லாமே இவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒருத்தர் கார் பயங்கரமாக ஓட்டுவார், அசாம் செமையாக ஓட்டுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை தான் இதான் ஹீரோட பேர் தான் அசாம். ஸோ அசாம் அசாம்னு சொல்லிட்டு வந்து நிற்பானுங்களா. அப்போ தான் ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க வந்து கேட்கும். இது வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப்பர், வேணா நீங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கோங்க, ஹெல்ப் வாங்கிக்கோங்க, வேலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க ஹேண்ட்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரோட கிராஸ் பண்ண போவாளாம். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு காரை வந்து அப்படி கிட்டக்கு அப்படி கொண்டு வந்து போவான். அவளுக்கு வந்து கடுப்பா இருக்கும், என்னடா மேனஸே இல்லாமல் கிட்ட கொண்டு வரான், சேர்த்து தண்ணி அடிச்சா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்படுவான். அதுக்கப்புறம் ரேஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஹீரோ வரானு, ஹீரோ பேர் தான் அசாம், ஸோ நம்ம அசாம்னே சொல்லிக்கலாம். அவன் வந்துட்டுமே அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து நல்லா பேச வருவாங்க. ஹீரோக்கு எல்லாம் பிடிக்காது, என்ன வந்துட்டு ஏதோ கிளப்ல வந்துட்டு மேலே பாயிற மாதிரி பாஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தனித்தனியாக தான் போவான். அதுக்கப்புறம் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. கார் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஹீரோ கார் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு அசாம் அசாம் கத்திட்டு இருப்பாங்க. லைட்டாக ஹீரோ வந்துட்டு பேக் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு கார் முன்னாடி வருமா. ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும், இந்த கார் வர தேவையில்ல, இவனுக்கு மேனஸே தெரியல, இவன்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோ ஜெயிக்காம இல்ல, லாஸ்ட்ல அந்த ரேஸ்ல வந்து நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பாரு. அங்க இருக்க பொண்ணுங்களாம் பயங்கரமா வந்து கிளாப் பண்ணிட்டு அசாம் அசாம் சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கும், இவன் போய் ஜெயிச்சிட்டானேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்லாம் வந்துட்டு கிஃப்ட் வந்துட்டு பொக்கே எல்லாமே கொடுப்பாங்கல்ல. அதில் ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் தான் இந்த மிஸ்ஸா, ஸோ அவங்கள வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, பாடுறா இதெல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்க ரைடுக்கு கூப்பிடுவாங்க, தயவுசெய்து போ, பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அங்கே ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாளா. ஸோ ஹீரோயின்கிட்ட போயிட்டு என் கூட ரைடுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பணக்கார பொண்ணுங்களாம் யாரையும் வந்து கூப்பிடாம ஹீரோயினை கூப்பிடுவான். ஹீரோயின் வந்து சேச்சா வேண்டான்னு சொல்லிடுவாளா. நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தடுத்து அழைச்சிட்டு போவான். அங்கே இருக்க பணக்கார பொண்ணுங்களாம் பார்த்துட்டு என்ன இந்த ஆளுக்கு மேனஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இந்த மீசாங்களுக்கு செம கோமா இருக்கும், வாய் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வந்து முழங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை ஃபாஸ்ட்டாக வச்சு அழைச்சிட்டு போனா. ஹீரோயினுக்கா ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க நிறுத்துங்க, எனக்கு மயக்கம் வர மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவ சொல்ல சொல்ல வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுவானா. ஃபாஸ்ட்டாக ஓட்டி வந்து நிறுத்தினதுக்கப்புறம் ஹீரோயினுக்கா மயக்கம் வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும். ஒரு பக்கமாக வந்துட்டு தத்தளிச்சுட்டே போய் கிடப்பா. ஹீரோ சிரிச்சுட்டே வெளியே வருவான். அப்போ இருக்க அங்கே பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்கள் பைக்கில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்கள், ஐ மீன் உங்கள் வண்டியில் வரணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் என்ன இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு போறீங்க, அவளுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கே, உங்களை உங்களை தாண்டி ஆக்சுவலி வெறுப்பேற்று தான் சொல்றான், உங்களை தாண்டி அந்த பொண்ணை தான் அழைச்சிட்டு போவேன் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு கணத்துல கிஸ் பண்ணுவான். இந்த மாதிரி அன்வான்டா ஒருத்தன் கிஸ் பண்ணா நம்ம பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா என்ன. ஸோ ரையின்னு ஒன்று வச்சுருங்க. ஹீரோக்கா பரவாயில்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு போவான். உன்னை ஃப்ரெண்டு கேட்பான், ஏன்னா அந்த பொண்ணு ஒன்று அடிச்சிருக்கு நீ என்ன புகழ்ந்துட்டு போறேன்ட்டு. பரவாயில்லடா, இந்த மாதிரி நான் அப்படி பண்ணதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க, தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவான். அங்க இருக்க பொண்ணுங்களுக்குலாம் சுத்தமா பிடிக்காது, ஹீரோயினை போய் அழைச்சிட்டு போயிட்டானேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரைன்னு ஒன்று அறவிடும். யாருன்னு பார்த்து இந்த மிஸ்ஸா தான் அடிப்பாங்க. ஏன்னா அவன் கூப்பிட்டா நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடிப்பாங்களா. அப்போ வந்துட்டு இல்லம்மா அவன் கூப்பிட்டான், நான் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன், அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது நீ வேணான்னு ஸ்டாப்பா நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் நீ யாருன்னு தெரியும்ல, நீ யாரோட பொண்ணு, என்ன வந்து அம்மான்னு கூப்பிடுற, நான் இனி யாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விபச்சாரோட பொண்ணு அப்படின்னு சொல்லு, நீ அவங்களோட பொண்ணு தான், நீ இந்த ஊர் பொண்ணு கிடையாது, என்ன நீ பெரிய நான் கூட வந்துட்டா நீ பெரிய ஆளாயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வைப்பாங்க. நீ இன்னாரோட பொண்ணுன்னு சொல்லுன்னு அவ வாயிலே இந்த மாதிரி சொல்ல வைப்பாங்களா. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுத்தி இருக்கிற பணக்கார பொண்ணுங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லார்ட்டையும் சாரி சொல்லுவா ஹீரோயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டுமே குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ அப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 பிஸ்னஸ் மேன் பேசினாங்களா, அதில் ஒருத்தர் தான் ஹீரோட அப்பா. அவரு இந்த மாதிரி ஹீரோ வந்து குடிச்சிட்டு வரலாம் பிடிக்காது, என்னடா ரேஸ் குடிச்சிட்டு வரேன், நான் ஒரு கம்பெனி கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணியிருக்கோம் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து,
உன்னால இந்த கம்பெனில ஒர்க் பண்ண முடியாதா, ஒழுங்கா இதுக்கப்புறம் இந்த பொறுப்பை இந்த கம்பெனில வந்து இரு அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. உன்னை அப்ராட்ல அனுப்பிச்சு படிக்க வச்சேன், எல்லாம் இந்த கம்பெனி இந்த வீட்டு காசுல தாண்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு ஆமா அப்ராட் போய் படிச்சேன், ஆனா எந்த நிலைமையில படிச்சேன்னு தெரியுமா, 20 வருஷம் அப்ராட்ல வந்து நான் ஒரு அனாதை மத்தப்பா இருந்தேன். எனக்குன்னு ஒண்ணு கிடையாது, ஒரு ஆசை பசு கிடையாது, அப்பா அப்பா அம்மான்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை, ஒரு அனாதை மாதிரி நான் வளர்ந்தேன். இந்த லைஃப் எனக்கு பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ் என்னை வந்துட்டு அட்லீஸ்ட் என்னோட லைஃப் நான் வாழ்ந்துக்கிறேன், நீங்க வந்துட்டு இது பண்ணாதீங்க. 20 வருஷமா நீங்க இல்ல இல்ல, இப்ப எதுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போய் படுப்பான். இவருக்கா ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். இன்னொரு எம்ப்ளாயி இருக்கா, இன்னொருத்தர் இருப்பாரு பார்ட்னர், அவரும் இந்த வீட்டுல தான் இருக்காரு. இது என்ன அவர் ஃப்ரெண்டா இல்லை என்னன்னு தெரியல, அவரும் இதே வீட்டுல தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு படுத்திருப்பானா, அப்போ அவங்க அப்பா போயிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், பையன் இந்த மாதிரி திட்டோமேன்னு. ஸோ பையன்கிட்ட போயிட்டு எனக்கு புரியுதுடா, 20 வருஷமா நான் இங்கே கம்பெனி பில்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னை ஒதுக்கி வச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், நான் பண்ணது தப்பு தாண்டா மகனி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு போவார். நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து சிரிப்பான். ஆக்சுவலி தூங்கிட்டு இருக்க மாட்டான், அவங்க அப்பா பேசின எல்லாமே காதில் வாங்கிட்டு தான் இருப்பான். ஸோ ஹீரோ அப்பா வந்து நல்லவராக தான் இருக்காரு. பையன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கிற போது டக்குனே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிசாக்கு வந்துட்டு கால் வருது, இந்த மாதிரி ஜிட்டு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்கட்டு. இவங்க ஜிட்டு என்ன விஷயம் பண்ணாலுமே உங்களுக்கு யாரும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, எதுக்கு ஏர்போர்ட் போகிறாங்க, நானும் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க. ஸோ ஜிட்டு எதுக்காக போயிருப்பாங்களா, அவங்களோட பொண்ணு இருக்காங்களா அவங்கள வந்து அழைச்சிட்டு வர தான் போயிருப்பாங்க. அவங்க வந்து சின்ன வயசுல தான் அப்ராட்ல தான் வளர்ந்துருப்பான், கூட ஒரு நானி கூட தான் வந்திருக்கா. இந்த பொண்ணோட பேர் அப்பு. இந்த பொண்ணை தான் மாற்றி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்துல இந்த அப்புங்கிற பொண்ணு தான் இருக்கா. அவங்களும் ஹாப்பியாக தான் பொண்ணை வந்துட்டு வர சொல்கிறாங்க, வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க லக்கேஜ் கொண்டு வந்துருவாங்க, பின்னாடி ஒருத்தவங்க வந்து இடிச்சிருவாங்களா, உடனே வந்துட்டு நானே வந்து திட்டுவாங்க, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து திட்டுவாங்களா. அப்போ சிட்டு சொல்லுவாங்க, அது அவங்க தெரியாம தானே அடிச்சாங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டு ரொம்ப நல்லவங்களாவே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த அப்பு சொல்லுவா, ஆமாம்மா இந்த பாருங்க என்னோட எக்ஸ்பென்சிவான திங்ஸ், என்னோட லேப்டாப்பு, என்னோட மேக்கப் ஐட்டம், என்னோட ஜுவல்லாம் இருக்குது, ஏதாச்சும் டேமேஜ் என்ன ஆகுறது, நானே சொல்றது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திமிரா தான் வந்து பேசும். இது எல்லாத்தையுமே வந்து ஓரமா இருந்து மிஸ்ஸா வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கோஇன்சிடென்ட்டா அவங்கள மீட் பண்ற மாதிரி, ஓ நீ ஏர்போர்ட்க்கு வந்திருக்கீங்களா, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு ஜிட்டு வந்து என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்பா இந்த ஃபேமிலியோட பேரை சொல்லி இந்த பெரிய பணக்கார ஃபேமிலியோட ஒரே வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருந்தன்மையா வந்து பேசுவாங்க. எடுத்துமே இந்த அப்புக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். இந்த ஆன்ட்டி உங்க ஃப்ரெண்டாமா, ரொம்ப அழகா வந்து ரிசீவ் பண்றாங்க, ரொம்ப அழகா வந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவனா வாயை பொழந்துரும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் போட்டோ பார்த்து வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தியா நான் என்ன பண்ணியிருக்கேன் பாத்தியா, ஒரு விபச்சாரம் பண்ற பொண்ணை வந்து அப்படி மாத்தி வச்சுட்டேன், அந்த பொண்ணு உன்னோட வாரிசு மாதிரி ஜிட்டு வாரிசா வந்து வளர்ந்துட்டு இருக்கா, உண்மையான வாரிசு என் வீட்டை வேலைக்காரியா இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஜிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க, கம்பெனி சம்பந்தமா வந்து ஃபைல் பத்தி பேசுறதுக்காக. அதில் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி இதுக்கப்புறம் 2 பேரும் வந்து டைப் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ண போறாங்க போல. அப்புறம் அந்த டைப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி என்ன சுத்தி பார்ப்பாங்க, என்ன இது அப்போட அப்பா போட்டோவே இல்லை, வீடு ஃபுல்லா வந்துட்டு உங்க போட்டோவும் அப்பு போட்டோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேணும்னே தெரிஞ்சுட்டு கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வாங்க நான் வந்துட்டு சமைக்க போறேன், நம்ம அப்புறம் பார்க்கலாம் வந்து ஓகே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்துட்டு அப்போ அப்பா பத்தி வந்து கேட்பாங்களா, வெஜிடபிள் எப்படி கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி கட் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படியே அந்த பேச்சு அப்படியே மாற்றி விட்டுட்டே இருப்பாங்க. பட் இந்த மிஸ்ஸா வந்துட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லுவாங்க, நானும் அப்பா வந்துட்டு சின்ன வயசுல நாங்கள் மீட் பண்ணோம், அப்போலேருந்து எங்களுக்கு பிடிக்கும், நேபர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே லவ் வந்து அப்பயே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க பணக்கார வீட்டு பொண்ணு தானே, இவங்க வந்துட்டு அப்ராட் படிக்க போயிடுவாங்க. இவங்க அப்பா இவர் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஊர்லேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாரு. அந்த கம்பெனியில் இருக்க முதலாளி பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதா ஆயிடும். அதை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. பண்ணிட்டாங்கும் போது அப்படியே நிசா பக்கம் வந்து ஃபோர்ஸ் பண்ணியா அப்படியே இருந்தாலும் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பட் உண்மையா என்னன்னு தெரியல, அது போக போக பார்க்கலாம். அப்படி ஹேட்னு சொல்லிட்டு இவங்களே பிடிச்சி திட்டுவாங்க, ஜிட்டுவே திட்டிட்டு இருப்பாங்களா. டக்குன்னு திரும்பினதுக்கு அப்புறம் வெஜிடபிள் கட் பண்ற மாதிரி வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்ராட்ல அதே சின்ன வயசுல வர வந்துட்டு ஜிட்டு வந்து பார்த்திருப்பாங்க. அப்படியே 2 பேரும் வந்துட்டு பார்த்து வந்து பேசுவாங்க, ஒரு மீட்டிங்ல இது ஒரு இதுல வந்துட்டு பார்த்திருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு ஒரு நைட் இவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணிடுவாங்க. இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது, ப்ளீஸ் நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேரலாம் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஜிட்டு சொல்லுவாங்க, சேச்சா அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு நாள் டக்குன்னு மீட் பண்ணோம், நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒன்றா இருந்துட்டோம், அது ஆக்சுவலி தப்பு தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே நம்ம இத்தனை லவ் பண்ணோம், இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆனால் நீங்கள் அதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டில் நீங்கள் வர தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக வாழுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒதுங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ நடந்திருக்கும்ல, அதனால தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து உண்டாயிருப்பாங்க.
இதான் நடந்திருக்கும். ஸோ இது இதுதான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா இதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ நானே வந்துட்டு வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. எவ்வளோ கேவலமான விஷயத்த வந்து சொல்ற நீ வந்துட்டு வெக்க கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ல வந்து திட்டிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க இருக்க வேலைக்காரங்கலாம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வச்சுட்டு இருப்பாங்களா. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓவரா சீனப்படுவா. இவ பாரிஸ்ல வந்தாலாம். அங்கேயிருந்து நான் வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். தாய்லாந்து ப்ராடக்ட் நல்லாவே இல்லைன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. வேலைக்காரங்க சரியில்லை போலன்னு சொல்லிட்டு மீசா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எங்க வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க அப்போட ஏஜ்லயே அந்த பொண்ணை அமுச்சு விடுங்கும் போது யாரு உங்க வீட்டுல சர்வெண்டா நியூ சர்வெண்டான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க யாரை அமுச்சு விடுறாங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் வந்து சர்வெண்டா அமுச்சு விடுறாங்க. தான் சொந்த வீட்டுக்கே தான் அம்மா வீட்டுக்கே ஒரு வேலைக்காரியா நம்ம ஹீரோயின் வந்துட்டு போறா. நம்ம ஹீரோயின் கேட்கறா, ஏமா நான் இங்க தானமா இருக்கேன், ஏமா என்ன போயிட்டு அந்த வீட்டுக்கு அமுச்சு விடுறீங்க, அவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் போக மாட்டேன் அப்படிங்கல. நான் சொல்றதை கேளு, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், உன்னோட பேச்சு நல்லா கேட்க முடியாது, நீ அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றா. ஹீரோயின் வந்துட்டு இல்லம்மா நான் உங்களை பாத்துக்க தானமா இருக்கேன், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க நான் இல்லாம போது சும்மா இதே பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பலான்னு ஒரு அரைஞ்சிருவாங்க. நான் சொல்லதான் கேட்கணும், என்ன லவ் பண்றல அம்மா உனக்கு பிடிக்கும்ல, ஆமா எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவா. அப்பனா நீ அந்த இடத்துல தான் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு அங்க இரு, அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வந்து பேக் பண்றாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ட்ராமா வந்துட்டு சீக்கிரமா அப்லோட் பண்றேன். டேக் கேர் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க guys.